இப்ப நம்ம ப்ரே பண்றது தவிர வேற ஒன்றும் கிடையாது. படம் நம்ம கையை விட்டு தியேட்டருக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க அவ்வளோ சின்சியரா உழைச்சிருக்கீங்க. அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதுதான். நான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரியா? வரேன். பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. ஆ. மேடம், என்னாச்சு முகேஷ் சார்? ஏதாச்சும் நல்ல செய்தி இருக்கா? இல்லைங்க மேடம். நேத்து இருந்த நிலையில இந்த மாற்றமும் இல்ல. பிரதீப் சார் இருந்தாலாவது சேனல் பிரஸ் மீட் பண்ண வச்சு படம் சம்பந்தமா ஏதாவது பேச வச்சு டெவலப் பண்ணலான்னு பார்த்தா அவரும் ரொம்ப பிடிவாதமா இருக்கார் மேடம். ஃபோன் பண்ணா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா நம்பிக்கை இழக்காம ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சுதான் சோசியல் மீடியால விமர்சனம் பண்றவங்கள நிறைய ஃபாலோவர்ஸ் உள்ளவங்கள 10 பேரை வர வச்சு நானே அவங்க கிட்ட பர்சனலா பேசி டிக்கெட் எடுத்து கொடுத்து தியேட்டருக்குள்ள அனுப்பிச்சேன் மேடம். அவங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சோசியல் மீடியால ரிவ்யூ பண்ணிக்குவாங்க மேடம். ஏதாவது ஓப்பனிங் கிடைக்கதான்னு பார்ப்போம். மேடம், படம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க மேடம் போலாம். நீங்க போங்க சார், நான் வரேன். சரி. பாதி வேலையா இருக்கு. சரி வாங்க உட்கார். தினேஷ், வாங்க உள்ள போலாம். தினேஷ், என்னாச்சு? எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு மேடம். ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாதத கண்ணுக்கு எதிராக பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை மேடம். அப்படிலாம் இல்ல தினேஷ். என்னை நம்பி வந்த எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டேன் மேடம். என்னால இங்க நிக்க கூட முடியல மேடம். நான் கிளம்புறேன். தினேஷ் இருங்க. என்ன தினேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மேடம், தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆஸ் ஏ டைரக்டரா ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிற முறையில படத்தை நல்லபடியா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு மேடம். அதுல தப்பு பண்ணிட்டனோன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு மேடம். நான் கிளம்புறேன் மேடம். ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க. தினேஷ் ப்ளீஸ் மேடம். என்னப்பா ராஜு, மனமொழியின் படம் எத்தனை பேர் பார்க்குறாங்க? நம்ம தேட்டரில் 40 டிக்கெட் போயிருக்கு கணேஷ். புது படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சந்தோஷப்பட முடியுதா? எந்த படம் ஓடும் ஓடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிருத்திவி படம்னு பேர், 40 பேர் தான் உள்ளே உக்காந்துட்டு இருக்கான். உங்களுக்காவது 40 போயிருக்கு செல்வராஜ், எனக்கு 30 தான் போயிருக்கு. டாக்ஸ், ப்ரொடியூசர் ஷேர் இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா என் கை காசு தான் போயிட்டு இருக்கு. ராஜன், அடுத்த ஷோக்கு எவனும் வரமாட்டான். நான் இன்னைக்குன்னு பார்த்து கேன்டீன்ல நிறைய ஐட்டம் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். இந்த ப்ரொடியூசர்களுக்கு அறிவே கிடையாதுப்பா. புது பசங்களை வச்சு ரிஸ்க் எடுக்காங்கன்னு எதுக்கு சொல்றது? இப்ப மக்களை தேட்டருக்காங்கன்னு இழுத்துட்டு வந்த படத்தை காட்ட முடியும்? அதானே கரெக்டுண்ணே. என்னமோ இவனுங்களுக்கு தான் ரசனை இருக்கிற மாதிரி டிராயர் போட்ட பசங்களை எல்லாத்தையும் டைரக்டர் ஆக்கி விட்டாங்க. ஷார்ட் பிலிம் எடுத்த பசங்களுக்கெல்லாம் சினிமாவை பத்தி என்னென்ன தெரியும்? இந்த பிருத்திவிக்கு அறிவே இல்லை. இத்தனை நாள் சினிமாவில் இருந்துகிட்டு அவர் என்னத்தை தான் கத்துக்கிட்டாரோ. படத்துக்கு ஹீரோயினை பாருங்க, யாரோ கயலாம். அவளை எல்லாம் பாக்குறதுக்கு யார் தியேட்டருக்கு வருவாங்க?
இந்த மாதிரி படத்தை எல்லாம் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்னு அவவே செல்லுலயே டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துறானுங்க. இந்த படத்தை பத்தி மீம்ஸ் அது இதுன்னு போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களா?